முதல்ல இந்த படத்தை பத்தி ஒரு 1 year ஆஃப் மேக்கிங் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த என்டையர் டீம் உருவாக்கி இருக்காங்க. இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு நான் முதல்ல அழைக்கிறது எங்களுடைய கோ ப்ரொடியூசர் சக தயாரிப்பாளர் திருப்பதி பிரதர்ஸ் மிஸ்டர் போஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் கம்பெனியில் லாஸ்ட் இயர் வேட்டை யூடியூபர் சேர்ந்து பண்ணோம். வழக்கியன் கும்கி வேட்டை கமர்ஷியலில் பெரிய ஹிட்டாச்சு. வழக்கியன் வேர்ல்டு வைடாக நிறைய அவார்டுகள் வாங்கினுச்சு. கும்கி பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு. கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு கம்பெனியில் ரிலீஸ் ஆகி. சேம் December 14th வந்து லாஸ்ட் இயர் கும்கி ரிலீஸ் பண்ணோம். இப்போ ஒரு நாள் முன்னாடி இவன் வேற மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம். இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, எங்கே இப்போ சரவணன் படம் எங்கே இப்போ முடிஞ்சோடனே அவர் கூட படம் பண்ணணும். நானும் வெளியூர் ஒரு இடத்துல படம் பார்த்தேன். டைரக்டர் பார்த்துட்டு சேம் நம்ம கம்பெனி படம் மாதிரி இருக்கு, இந்த டைரக்டர் வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர்கிட்ட பேசினா சரி ஓகே அவர் ரொம்ப ஓகே. ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ஸ்கிரிப்ட் சொன்னப்ப 50% தான் சொன்னாரு. 2-3 ஆர்டிஸ்டோட போனோம். அது அவங்களுக்கு கன்வே ஆகலையான்னு தெரியல. ஆனா வந்து ஸ்கிரிப்ட் சொன்னதுக்கும் ஆஃப்டர் மேக்கிங்கா அந்த பிக்சர் பாக்குறதுக்கும் 200% இருக்கு. நான் சமீபத்தில் இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே நேர்த்தியா ஒரு குட்டி முருகதாஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அருமையா படம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சந்தோஷம் சரவணன். ஏன்னா ரொம்ப நாளாயிடுச்சு, எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க. நமக்கு வந்து படம் நல்லா வரணும், நாள் கணக்கே இல்லை. ஏன்னா ஒன்னு ரிலீஸ் பண்ணி அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ண கிடையாது. நம்ம கம்பெனில வர படங்கள் தரமா இருக்கணும், நல்லா எடுக்கணும்னு சொல்லிதான் அந்த அளவுக்கு ரொம்ப தரமான படம் பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் மட்டும் இல்ல, எங்க ஹீரோ, நாங்க ரிலீஸ் பண்ண ஹீரோ 2வது எங்க கம்பெனில பட்டதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த படத்துல பார்த்த விக்ரம் பிரபுக்கும் இது அப்படியே வேற மாதிரி இருக்காரு. ஆக்ஷன் ஆகட்டும், சாங், டான்ஸ் கூட ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. என்ன ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த ஹீரோ இங்க இருக்கிற டாப் 6 ஹீரோல அந்த ஹீரோ ஒரு ஹீரோ இருப்பாரு, நிச்சயமா பெருசா பேசப்படுவாரு. அப்புறம் ஹீரோயின், அவங்களை பத்தி முக்கியமா சொல்லி ஆகணும். அந்த பிக்சர் வந்து நிச்சயமா இங்க வேற ஹீரோயின் பண்ணாங்களான்னு தெரியல, அது சொல்லக்கூடாது. ரொம்ப ரிஸ்கியெல்லாம் படத்துல பண்ணிருக்காங்க. அது சீன்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. ரொம்ப இந்த ஆப்டர் இந்த படத்தை ரிலீஸுக்கு அப்புறம் அந்த ஹீரோயினுக்கு பெரிய இடம் இருக்குங்க. தமிழ் சினிமாவில பெரிய ஹீரோயினா இருப்பாங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சத்யா ரொம்ப சாங் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. சாங் நல்லா இருக்கு. ரீ ரெக்கார்டிங் ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காரு, ரொம்ப தரமா இருக்கு. அப்புறம் கேமராமேன் சக்தி அவரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த படத்தை ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கணேஷ் வெங்கட்ராம், அப்புறம் வந்து வம்சி வந்து நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சு இப்பதான் பாக்குறேன். அவரை கமிட் பண்ணணும், போன்ல பேசணும், அதுதான் அவரை பார்த்தே இல்லை. இந்த ஆப்ஷன் வந்து இந்த வில்லனுக்கு வேற ஏதாவது ரீமேக் பண்ணணும்னா வம்சியை விட்ட ஆள் இல்லை, அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. கணேஷ் வெங்கட்ராம் படத்துல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நம்மளும் யூடிவி லக்கி, நாங்க 2 பேரும் லக்கி டீம். இது படம் ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. December 13th ரிலீஸ். இந்த படத்தை சிறப்பா பண்ணி கொடுத்த சரவணனுக்கு எங்க கம்பெனி சார்பா மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.